அக்காவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் என் பொண்ணு தான் சேர்ந்து கிளம்பி போனோம். ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாள், இந்த சொந்த பந்தம்லாம் தூரத்தில் இருந்தால் தான் உறவு நீடிக்கும் அன்பு கூடுன்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதான் போல. இவ்வளோ நாளாக அக்கா அண்ணன் கூட இருக்கும்போது தெரியல, அவங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் தெரியுது. இன்னைக்கு நம்மளும் ஒரு குடும்பம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு. அப்போம்லாம் ஒரு பொருளுக்கு கூட அடிச்சுக்கிடும். இப்போ நீ இதை எடுத்துக்க, நான் அதை எடுத்துக்கிறேன், மாறி மாறி அன்பு மலையாக தான் இருக்கும். இன்னைக்கு நான் வாரேன்னு தெரிஞ்சதோடய சிக்கன் எடுத்து பொரிச்சு, சிக்கன் எடுத்து கிரேவி எல்லாம் வச்சு எடுத்து சூப்பராக வச்சுருந்தா, அதுவும் அவ கைப்பக்கம் அப்படியே எங்கள் அம்மா வச்சுருந்த மாதிரி தான் அந்த நல்லா எல்லாரும் சேர்ந்துருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பால்கனிலேருந்து காஃபி, அதுக்கு வந்து ஒரு ஆம்லேட் வேறு போட்டு தந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதையும் போட்டு தந்து அப்படியே சாப்பிட்டேன். ஆனால் ஒரு சின்ன பொறாமை, முன்னாடி அவள் அன்பு எல்லாம் எனக்கு தான், ஆனால் அடித்தாலும் பிடிச்சாலும் அவள் என் மேலே அவ்வளோ அன்பு காட்டுவாள். இப்போ அதெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகி அவள் பொண்ணுக்கு அவள் ஹஸ்பண்ட் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அப்படி பொறாமையாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து அக்கா எனக்கு ஒரு துணி தைச்சி தந்திருந்தேன், அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அழகாக தைச்சிருந்தேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் நான் போய் தச்சு வாங்கிட்டு